ஆராதனைக்கு முக்கியம் என்ன தேவை? ஆராதனைக்கு சரி, யுத்தத்துக்கு என்ன தேவை? ஒருத்தவங்கிட்ட சண்டை போட போகும்போது என்ன தேவை சொல்லுங்க? ஆயுதம். என்ன பண்ண, எப்படியாப்பட்ட சண்டைக்கு போனா என்ன ஆயுதம் எடுத்துட்டு போகணும், என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு அந்த இடத்துல நீங்க ஆயுதம் ஆகுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? உனக்கு முன்கூட்டியே தெரியும் நம்மள அட்டாக் பண்ண வரேன்னு சொன்னா நீ என்ன நினைப்ப? பாட்டுல உடைச்சு அடிக்கலாம், குத்துலாமா? இல்ல என்ன பண்ணலாம்? கத்தியால குத்துலாமா? இல்ல அவன் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்தானா நம்ம எப்படி நிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நின்று பார்ப்போம், உட்காந்து பார்ப்போம், இப்படி செஞ்சு பார்ப்போம், என்னென்னலாம் செய்யணுமே அதெல்லாம் செய்வோம். செய்வோமா செய்ய மாட்டோமா? சொல்லுங்க, செய்வோமா செய்வோமா? ஆனா நம்ம ஆராதனைக்கு வரும்போது என்ன நம்ம ஆயத்தமா ஆகணும்? சொல்லுங்க, என்ன ஆயத்தமா ஆகணும்? கையை வெட்டி வீட்லயே வச்சுட்டு வரணுமா? நாக்கை வெட்டி என்ன பண்ணணும்? வீட்லயே வச்சுட்டு வரணுமா? என்ன எடுத்துட்டு வரணும்? கை இருக்குதா? நம்ம நல்ல குரல் வரம் இருக்குதா? நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இருதயம் சுத்தமா இருக்குதா அப்படின்னு சொன்னோம்னா அப்பதான் நம்ம கை தட்டி ஆராதனை செய்யலாம், என்ன பண்ணலாம், பாட்டு பாடலாம், என்ன பண்ணலாம், சொல்றதுக்கெல்லாம் ஆமைன்னு சொல்லலாம், அல்லேலூயா சொல்லலாம். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? அப்ப நம்மளுடைய எபினேசரை நம்ம ஆராதிக்க வரும்போது நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரா. உம்மை விட்டு நான் எங்க போவேன், ஆனா நீர் என்னை தேடி வந்தீங்க. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உன்னை என்னை பார்த்துதான் கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. கரங்களை அசைத்து மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுகோபத்தால் என்னை அடித்தாலும் கனிவோடு என்னை நீர் தேற்றின தேவன். நீர் என் மேல் வைத்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுகு
துணையாளரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எங்கள் எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்துட்டு நேர்ந்தாலும், வழி ஒன்று அறியாமல் தனியாய் தவிக்கும் போதும் மறந்தீரோ என்று நான் அழுதேன். ஆனா நீ மறக்கல. என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், என்னை அழைத்த தேவன், என்னை அரவணைத்த தேவன். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்று அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்று அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, உங்களை பார்த்துதான் மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எங்கள் எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. அல்லேலூயா. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே என்ன பண்ணா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வரும்போது நம்ம பக்கத்திலே அந்த அற்புதம் இருக்கும். ஆனா அது தெரியுமா? ஆகார் வீட்டுல நாச்சியாரோட என்ன பண்ண சண்டை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டா, புள்ளிய தூக்கிட்டு தண்ணி சாப்பாடு எல்லாம் கட்டி கையில புருஷன் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டாரு. அனுப்பிச்சு விட்டோன்னே பாது போற வழியில எல்லாம் தீர்ந்து போச்சு. வனாந்தரத்துல அவன் என்ன பண்றா, கத்துறா. என்ன பண்றா, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு என்ன பண்றா, கத்துறா. கத்தவுடனே ஆண்டவர் ஒரு சத்தத்தை கொடுக்குறா, ஆகாரே ஆகாரே உனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொன்னாரு. ஐயோ, என் பையன் தண்ணியில ரொம்ப தாகமா சாவ போகிறான், எங்க இருக்காம தான் ரொம்ப ஓரத்துல என்னம்னா ஒரு இதுல கிடக்குறான், தனியா கிடக்குறான், அவன் சாவறத என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னான். ஆனா அந்த துறவை அப்ப வெட்டல, அந்த குடிய அப்ப வெட்டல, அவளுக்குள்ள இருள் சூழ்ந்துட்ட நேரத்துல வழி ஒன்று எதுவுமே இல்லை. நம்ம புருஷன், நம்மளை கட்டுன புருஷன் நம்மளை கை விட்டுட்டு என்ன பண்றான், அவன் சொல்றதை கேட்டு நம்மளை வீட்டை விட்டு துரத்திட்டானே, நான் என்ன பண்ணுவேன், இந்த பிள்ளைய வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு தவிக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் அங்க ஒரு துறவுல தண்ணீரை வைத்த தேவன், அவர் தண்ணீரை வைத்த தேவன். அப்ப ஆகாருக்கு யுத்தம் செய்த தேவன். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேர்ந்தாலும் வழி ஒன்று தவிக்கல, அவர் வழியாயிருந்தார். அப்படி நீயும் நானும் இருந்தானா, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், வழி ஆயத்தப்படுத்துற கர்த்தர் அவர் ஒருவரே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி ஆகார் கண்ணீரை துடைத்த தேவன் உன் கண்ணீரை துடைத்து உன்னை மார்போடு அணைக்கிற தேவனா இருக்கா. நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே.
எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என்னை வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்னை வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை தேற்றினீரே, கனிவாக என்னை தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேன் பாதத்திலே, மண்டிடுவேன் பாதத்திலே. ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை. கண்களை மூடி அப்படி ஆராதனை என் தேவனுக்கு நேராக. எபினேசரே, இருள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் என் தேவனாய கர்த்தர் இருளை நீக்கி உன்னோட வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். மண்டிடுவே உன் பாதத்திலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. ஆமா, அன்னைக்கு வனாந்தரத்துல ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, என் சன்னதியை வெறுத்துட்டாரோன்னு நினைச்சா அன்னைக்கு ஆகாருக்கு என் தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்து அதை இன்னவரை நிறைவேற்றுகிற தேவன் கர்த்தர். உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து என் தேவனாய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில அப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை தர வல்லவரா இருக்கார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீர் சும்மா இருப்பாய். எப்படின்னா எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லங்க, ஆனா கர்த்தருக்கு நிற்கும் போது நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள்
கடந்து செல்ல முடியலையா? எந்த பக்கம் திரும்ப பிரச்சனை வருதா? இல்ல இல்ல, உன படகுல என்னை ஏற்றுகிற தேவனா இருப்பார். படகு தப்புமோ என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? மங்கி எரியும் விளக்கு வெறும் காற்றில் நிலைக்குமோ? மங்கி எரியும் விளக்கு வெறும் காற்றில் நிலைக்குமோ? உடைந்த உள்ளமோ ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமோ ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம் அது கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனே முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனே முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை என் சோர்வுகள் என்னை தேற்றக்கூடும். என்னை தேற்றக்கூடும். ஆமா, உங்களுடைய இதயத்தின் வேதனை யாருக்கு தெரியாது? நீங்க தனியா இருக்கும்போது உங்களோட பேச யாரும் இல்லை. நீங்க அழும்போது உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏனென்றால் நான் கால் எடுத்து வைக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை புதுசா வருது. படகுல ஏறி போனா அலையினால் நான் விழுந்து போகிறேன். நடந்து போகனா என்னை தடுக்கி விடுறாங்க. என்னோட கூட யாரு கை கொத்துன்னு நடக்க முடியல. ஏன்னா நான் தனிமையில் இருக்கிறேன். என் இதயத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க. நான் ஏன் குடிக்கிறேன், ஏன் இப்படி பண்றேன், ஏன் இப்படி நான் வேலைக்கு போறேன், ஏன் இப்படி நான் துன்பப்படுத்துகிறேன்னா என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு தான் நான் அநேக நேரத்துல முடங்கி கிடக்கிறேன். நான் அடுப்படியிலே கிடக்கிறேன். நான் ஒரு மூலையிலே கிடக்கிறேன். மற்றவங்களை பார்க்க பேச எனக்கு பிடிக்கல. ஏனென்றால் என் இதயத்தின் வேதனை யாரும் அறிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அவங்க நல்லாதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ முடியல. ஒரு
பறவைய சிறகை உடைச்சிட்டோம்னா அது வானில பறக்க முடியாது. ஒரு மங்கி எரிகிற விளக்க நீ என்னதான் எண்ணெய் இல்லைன்னா அது அமைச்சுதான் போகும். பெரும் காற்றுல நீ உடைந்த நிலையில நிக்கலாம், நீ சோர்ந்து போய் நிக்கலாம். மிஞ்சின பாரணும் என்னோட சக்திக்கே இந்த பாரம் இல்லைங்க, எனக்கு இப்படி வரக்கூடாது, எனக்கு இந்த வேதனை வரக்கூடாது, எனக்கு இந்த துன்பம் வரக்கூடாது, எனக்கு இப்படியாப்பட்ட வியாதி வரக்கூடாது, எனக்கு இப்படியா கல பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு இப்படியாப்பட்ட நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீ சும்மா இருப்பீங்க. அப்பா பேசல, அம்மா பேசல, எனக்காக யாரும் யுத்தம் பண்ண இல்ல. என்னோட ஆயுதம் இல்ல, பணம் இல்ல, பதவி இல்ல, ஏன் சொந்த பந்த பதவி இல்ல. ஏனென்றால் நான் ஒன்றையுமா நிக்கிறேன், என்னோடக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நீர் ஒருவரே, யுத்தத்தை வெல்லுகிற நீர் ஒருவரே, ஜெயத்தை எடுக்கிற நீ ஒருவரே. இப்போது கர்த்தர் உன்னோட யுத்தத்தை என் கையில எடுத்துக்கொண்டார். ஏன்னா உன் சரீரத்தில் இருக்கிற யுத்தத்தை, உன் மனிதரோடு இருக்கிற யுத்தத்தை என் கர்த்தர் இப்போது முறியடிக்க பண்ணுகிறார், ஒரு முடிவை கொண்டு வருகிறார். ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் மங்கி எரிகிற விளக்கை என் தேவனாகிய கர்த்தர் நிலை நிற்கிற தேவன் முடிந்து போன கூடாரத்தை இப்போது எடுத்து கட்ட வல்லவராயிருக்கிறார். இதோ மங்கி எரிகிற விளக்கை நான் தெரியாதபடி காத்துக் கொள்வேன். உடைந்த கூடாரத்தை நான் அதை முறிக்கிறது போல உடைந்த போன கூடாரத்தை, தாவீது கூடாரத்தை எடுத்த கட்ட தேவன் இதோ முளையை எடுத்து இன்னும் விரிவாய் அடி என்று சொன்ன தேவன், உன் எல்லைகளை என் தேவனாய கர்த்தர் விரிவுபடுத்துகிறார். ஏன்னா உன் கூடாரத்தை எடுத்த கட்ட நல்லவரா இருக்கார். ஒப்பு கொடுக்கும் போது அவர் உடைந்த போன உன் சிறகுகளை என் தேவன் நிலை நிறுத்துகிற தேவன். Thank you, Jesus. எரியும் விளக்கு பெரும் காற்று நிலைக்குமா, மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்று நிலைக்குமா, உடைந்த யுத்தம் முடிஞ்சு போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல நிக்கிறாங்க. ஒருவர் கையிலும் ஈட்டி இல்ல, ஆனா இருந்தவங்க 2 பேர் கையில தான் ஈட்டி இருக்குது. ஆனா தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் அவங்களுக்கு சொல்றார், இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தரை இனி காண மாட்டாய். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்றைக்கு பாக்குறவங்க உங்களை அப்படி பார்க்க மாட்டாங்க. எப்படியாய் பாப்பாருன்னா, கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவர், உன்னை பெருக வல்லவர். ஏன்னா யுத்தத்தை அவரே செய்தார், மனிதன் செய்யவில்லை, உன் சட்டப்பட்டக்காரங்க செய்யவில்லை. ஏன்னா கர்த்தர் யுத்தத்தை செய்த தேவன், எதிராய மத்தியில யுத்தம் செய்த தேவன், மனிதருக்கு முன்னாடி யுத்தம் செய்த தேவன், அரசியல் மத்தியில யுத்தம் செய்த தேவன், வனத்தில் படையில யுத்தம் செய்த தேவன். நீ எதை குறித்து நீ கவலை கொண்டு இருக்கிறியோ அந்த இடத்துல தேவனாய கர்த்தர் யுத்தம் செய்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில யுத்தம், என் வாழ்க்கையில யுத்தம் என்ற கவலை என் உடம்புல இருக்கிற சரீரத்தோட யுத்தங்க, என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களோட யுத்தங்க, என்னோட ஆவிக்குற வாழ்க்கையில ஒரு யுத்தங்க. ஆனா வளர முடியாத, அங்க போன இங்க போன, இந்த பக்கம் போன செங்கடல், இந்த பக்கம் போன பார்வோன் என்னை துரத்தி கொண்டு வரான். நான் அழிந்து போக போறேன், நான் விழ போறேன் அப்படி நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க சும்மா இருங்க. யுத்தத்தை செய்கிறவர் அவர், ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர். இந்த மாதத்துல கலங்கி கொண்டு கண்ணீரோடு வியாதியோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நானே உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இன்றைக்கு காண்கிற எகிப்தரை இனி காண மாட்டாய். நோயோடு இல்ல, கடன் பிரச்சனையோடு இல்ல, இல்ல 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 இல்ல. மனிதர்கள் முன்பாடி உன் பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் நீர்கால்கள் ஓரமா நடப்பட்ட மரத்தை போல் வாழ்க்கை பண்ணுவேன்.
Thank you, Jesus. கரங்களை தூக்கி சொல்லலாம். என் இதயம் யாருக்கு தெரியும்? நீங்க தான் சொல்லணும். என் சத்தத்தை உயர்த்தி இந்த மாதத்துல என் தேவனாய கர்த்தர் அப்படியாப்பட்ட அதிசயத்தை அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கார். வாய்களை எந்த அளவுக்கு விரிவாய் துறைக்கிறியோ அந்த அளவுக்கு நன்மையால் உன்னை முடிசூட்டுவேன், நன்மையால் உன் வாய்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன தேவன். என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமையா வடித்த கண்ணீருக்கு ஒவ்வொரு கண்ணீருக்கும் என் தேவன் உன்னை தேற்றுகிறார், உன்னை ஆற்றுகிறார், உன்னை அரவணைக்கிறார். யார் என்னை தேற்றக்கூடும்? கண்டிப்பா இயேசுக்கு பிடிக்கும் உனக்கு. என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? நம்ம வாழ்க்கையில எதை வேணாலும் நம்மளால தாங்கிக்கூடிய சக்தி உண்டு. ஆனா தாங்கி கொடுக்க முடியாத ஒரு சக்தி இருக்குது நமக்குள்ள. ஏன்னா ஒரு சோர்வு. அந்த தனியா போய் அழுவும் இல்ல, யாருக்கும் தெரியாத ஒரு ரூமுக்கு கதவை சாத்தி கொண்டு யாரும் இல்லாதப்ப அழுகுறோம் இல்ல, அந்த தனிமை என் தேவன் தகற்றி போடுகிறார். அந்த தனிமை ரொம்ப தனிமையில இருக்கிறவங்க சாக கூட போயிடுவாங்க. அந்த தனிமை நம்மள ரொம்ப எல்லாத்தையுமே நம்மள உருவாக்காது, நம்மள உடைச்சு போட்டுரும்.
ஐயோ தனிமையில யாருக்கும் தெரியாம நீ வடிக்கிற கண்ணீர் என் தேவனாகிய கர்த்தர் அந்த தனிமையை போக்கி போட்டு, அந்த தனிமையில அந்த கண்ணீரை எடுத்து போட்டு, அந்த கண்ணீருக்குலாம் என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்துல இந்த நாளில என் தேவனாகிய கர்த்தர் உன் கண்ணீரை நீ எவ்வளவு கண்ணீர் வடித்தியோ அந்த கண்ணீருக்குலாம் இப்போது கணக்குக்கு எடுக்கிறார். எடுத்து அதுக்கு பதில் கொடுக்கிறார். அந்த கணக்குக்கெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுக்கிற நேரம் இது. தேவனாயிரத்துல கர்த்தராயிரத்துல நீ ஒப்பு கொடுக்கும் போது உன் கண்ணீரை யாவையும் துடைப்பேன், உன்னை களிகூற செய்வேன். நன்றி அப்பா. என் தேவன் தனிமையை விரும்புறதல்ல, நீ தனியா வடிக்கிற கண்ணீருக்கு என் தேவன் பதில் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு காண்கிற எகிப்திலே இனி காணாத, ஏனென்றால் கர்த்தரே யுத்தத்தை செய்த தேவன். கர்த்தர் இந்த மாதம் முழுது உனக்காக யுத்தம் செய்வார். நீ சும்மா இருப்பாய். நீ எந்த இடத்துல, வேலை ஸ்தலத்துல, உன்னோட இல்லத்துல, உன் குடும்பத்துல, உன் உற்றார் உறவு மத்தியில, எதிராள கூட்டத்துல ஒரு கூட்டாளி கூட என் தேவன் உனக்காக யுத்தம் செய்து இன்றைக்கு பார்க்கிற எகிப்தரை இனி காண மாட்டாய் என்று வாக்கு கொடுக்கிற தேவன். வாக்கு கொடுக்கிறவர் வாக்கு மாறாத கர்த்தர் இறுதி பரிவரி நடத்த வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டும் போது அப்படியேப்பட்ட வல்லமையை அபிஷேகித்து தர வல்லவரா இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா. எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஒன்றுமே இல்லாத கிரவன் இருந்தப்ப அவன்கிட்ட ஆள் பணம் இல்ல, ஒண்டியா நிக்கிறான். என்னோட பணத்தை என்னோட நிலத்துல இருக்கிற தியானத்தெல்லாம் எடுத்துட்டு போறாங்களே அப்படின்னு கலகி கொண்டு இருந்த போது கர்த்தர் ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். காரங்களை தட்டும் போது கர்த்தர் உன்னோடு கூட வசிக்கிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி. இந்த ஆராதனையில அளவுக்கு முடியாத அன்பையும் ஆசீர்வாதத்தையும் வருஷத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துவோம். ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.